இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? அது வரைக்கும்லாம் இவன் இந்த பொண்ணை விட்டு வைக்க மாட்டான். கூடவேலாம் இருக்கவும் முடியாது. கல்யாணத்தப்போ எல்லாரும் முன்னாடியும் சொன்னா சரியா இருக்கும். ஆனா அது வரைக்கும் என்ன செய்யறது? பாருமா, நீங்க கூட வரீங்களா? உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. பாதுகாப்பா நாங்க பாத்துக்கிறோம். ஆனா கதிர், எங்க பாதுகாப்புலதான் நீ இருக்கங்கிறது இவனுக்கு தெரியாது. அதனால நீ தைரியமா இருக்கலாம். உன்னை யாராலையும் நெருங்க முடியாது. எங்க அம்மா தங்கச்சிங்க. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சென்னையில புல்லட் பாண்டின்னு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பாத்துக்குவாங்க. கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு மட்டும் நீ வந்தா போதும். அது வரைக்கும் நீங்க சேஃப்டி பண்ணா போதும். நான் பாத்துக்கிறேன். இந்து, தேங்க்ஸ் வீராக்கா. உங்க உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இப்படி உனக்கு எல்லா விதத்திலயும் அநியாயம் பண்ண குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்காக நீ உயிரே பணி வைக்கிற. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. இனி நீ தனி ஆள் இல்ல. உனக்கு நாங்க இருக்கோம். நான் உனக்கு அண்ணன் மாதிரி. உனக்கு வீரா இருக்கா, என் குடும்பம் இருக்கு. எப்ப என்ன பிரச்சனைனாலும் எங்க கிட்ட சொல்லு, நாங்க வந்து நிப்போம். தேங்க்ஸ் வீராக்கா. உங்க உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உங்களை மாதிரி உள்ளவங்களை பார்க்கும்போதுதான் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு தெம்பே வருது. நாங்க ஆபத்துல இருக்கும்போது எங்களுக்கு நிறைய பேர் உதவி பண்ணிருக்காங்க. அத நாங்க திரும்ப செய்யறோம், அவ்வளவுதான். இந்து, நீ பத்திரமா போயிருவல? நான் போயிருவேன்க்கா. அம்மா, இந்த குடும்பத்துல 2 வளர்ந்துகிட்டவனுங்க இருப்பானுங்களே, அவனுங்க கண்ணுல மாட்டிராத. இன்னும் கொஞ்ச நாள் நீ அவனுங்களோட குப்பை கொட்டி தான் ஆகணும். கண்டிப்பா. எனக்கெல்லாம் வர்ற கோவத்துக்கு அவனுங்கள ஒரு கம்பத்துல கட்டி வச்சு செய்வியா செய்வியான்னு சாட்டையாலே அடிக்கணும் போல தோணுது. உங்களுக்கே இவ்ளோ கோவம் வரும்போது அந்த வீட்லயே இருக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும். என்ன பண்றது? எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இதிகாசத்திலயும் சரி, புராணத்திலயும் சரி, அதிகமா ஆடினவங்க யாரும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. இந்து, இவங்களுக்கெல்லாம் கடவுள் கண்டிப்பா ஒரு தண்டனையை கொடுப்பாரு. நீ பயப்படாம தைரியமா இரு. இதே நம்பிக்கையோட வாழ்க்கையை கடத்து. ஆனா ஒண்ணு வீராக்கா, உங்க குடும்பத்தை சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்கு இருந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாயிடுச்சு. இந்த நம்பிக்கையிலேயே இன்னும் கொஞ்ச நாள் ஓடும். உன்னால கண்டிப்பா முடியும். எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். தைரியமா மட்டும் இரு, சரியா? சரி மாறா, நம்ம போலாம். சரி. அவங்கள வேற பார்க்கணும். ஆமாமா, போய் வண்டியில ஏறு. நம்ம சீக்கிரமா அங்க போயிடலாம். ஆமால, வா வா. பாய். வரோமா? எங்க இவ்வளவு ஆளையே என்னன்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்குமா. அவங்க ரொம்ப மோசமானவங்க. அக்காவும் மாமாவும் தனியா போயிருக்காங்க. ஏதாச்சும் பண்ணிருப்பாங்களா? ஹே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. மாறன் ஒருத்தனே 10 பேர் அடிப்பான். அப்ப 100 பேர் வந்தா சமாளிச்சிருவானா? என்னடா பேசிட்டு இருக்க? அவன் தான் அசட்டு தைரியமா நின்னுட்டு இருக்கான். நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. டேய், ஃபோன் பண்ணி பாருங்கடா என்னாச்சுன்னு. என்னாச்சுடா? எடுக்கலடா. ஏதாவது ஆகிருக்குமோன்னு பயமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, வந்துருவாங்க. வீரா, வீரா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? மாறா, ரொம்ப உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? வலிமை, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. மாறா, எங்கடா போயிருந்தீங்க 2 பேரும்?
ஏய் கட்ட அவுத்துறா அண்ணா கட்ட அவுத்துறா ஆ உன்ன அம்மா உங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. கர்ணா வந்து எங்க எல்லாரையும் காப்பாத்திட்டான். பாரா, நம்ம கடை பத்திரம் அத்தை, இது எப்படி உங்ககிட்ட? கர்ணா கொண்டு வந்து கொடுத்தான். நான் அவனை வார்த்தையில தான் என் புள்ளன்னு நினைச்சேன். ஆனா அவன் என்ன உண்மையிலேயே அவன் அம்மாவா நினைச்சிருக்காண்டா. அவங்க அண்ணன் பேச்சு தட்டாதவ, அவங்க அண்ணன் கிழிச்ச கோட்டை தாண்டாதவ, அதையெல்லாம் மீறி இந்த பத்திரத்தை கொண்டு வந்து நம்ம கையில கொடுத்தா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு யோசிக்காம அன்பை மட்டுமே நினைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டான்டா. அவனுக்கு ரொம்ப நல்ல மனசு மாறா. அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும். வள்ளி, நல்ல மனசு இருக்கவங்களுக்கு பிரச்சனை வரும். ஆனா கடவுள் ஏதோ ஒரு வகையில அவங்கள காப்பாத்திடுவாங்க. அவன் நல்லா இருப்பான், நீ ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லை. நல்லா இருக்கணும்டா. அப்ப எங்களோட சேர்த்து உனக்கு இன்னொரு புள்ள? ஆமாடா, அவனும் எங்க புள்ளதான். மாறா, இந்த பொண்ணு யாரு? அது இவங்க யாருன்னு உங்களுக்கு அப்புறமா தெளிவா சொல்றேன்.